கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. ஹே உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. உள்ளாக்க உள்ளாக்க உள்ளாக்கல ஒல 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 ஒல்லாக்கல. ஏய் சின்ன பொண்ணு அடியே. ஐயோ அத்தை கிழவி. ஐயோ இவ முன்னாடி வேற ஆடிட்டு வந்துட்டோமா, என்ன சொல்ல போகுது இந்த தாய் கிழவின்னு தெரியலையே. என்னடி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? ஆட்டம் நல்ல கூத்தாடி மாதிரி. ஒண்ணும் இல்லத்தே, சும்மாதான். ஏடி காலையில எத்தனை மணிக்கு போனவ, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க? எத்தே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லத்தே, நான் ரொம்ப பிஸி. ஏடி என்ன கொழுப்பா? காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு போனவ, என் மக ஆபீஸ் கிளம்பும் போது இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க. நீ எங்க ஊர் சவாரிட்டு வர? எத்தே நான் எங்கத்தே இப்ப போறேன், லட்சுமி அக்கா தான் தோட்டத்துக்கு வந்தே ஆகணும் சின்ன பொண்ணு, நீ இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் லட்சுமி அக்கா தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏடி எனக்கு ஏற்கனவே காது மூக்கெல்லாம் குத்தியாச்சு, நீ இப்ப புதுசா குத்துறியாக்கும். எத்தே நான் எப்பத்தே உங்களுக்கு காது குத்துனேன்? வேணா உங்க மூக்க காட்டுங்கத்தே, ஓங்கி ஒரு குத்து குத்துறேன். எத்தே நான் குத்துற குத்துல உங்க மூக்க அழகா செக்க செவேன்னு மாறுதா இல்லையன்னு மட்டும் பாருங்கத்தே. என்ன என் மூக்கே குத்திருவியா நீ? எத்தே நீங்க தானத்தே காது குத்துறியா மூக்கு குத்துறியான்னு கேட்டீங்க, அதான் தே மூக்கு குத்தி வரேன்னு சொன்னேன். ஏமட்டி நீ ஊர் சவார போயிட்ட, காலையில இருந்து இந்த வீட்ல ஒரு வேலையும் ஓடல. எத்தே ஓடலன்னா உட்கார சொல்ல வேண்டியதானத்தே. ஏடி உன் நக்கல் பேச்செல்லாம் நீ அப்புறம் வச்சுக்க. ஊர்ல இருந்து உங்க மாமா வரானா, இன்னைக்குதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. எத்தே என்னத்தை சொல்றீங்க? மாமாவா வராரு? மாமா வர்றது நல்ல விஷயம் தான், இந்த குடும்பத்திலேயே நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆளு அவர் மட்டும்தான். ஆனா மாமா வராருன்னா கூடவே அந்த சாத்தானுல வரும். ஏடி கூட என் மவளு வராட்டி, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா, இனிமே இங்க தான் இருக்க போறாளாம். ஏ சின்ன பொண்ணு நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், கீழே குனிஞ்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லத்தே, சாத்தானும் வருதே எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். என்னது சாத்தானா? அது ஒண்ணும் இல்லத்தே, சாத்தான் இல்லத்தே, சாதம் வடிக்கணுமே என்ன பண்றது, இத்தனை பேர் வராங்களேன்னு சொன்னதே. காலையில இருந்து ஊர் சவாரிட்டு வந்துட்டு பேச்ச பாரு. நீ என்னைக்குடி சாத குழம்புல வச்சிருக்க? எல்லா நாளும் நான் தானே வைக்கிறேன். ஏதோ வீட்டு வேலை ஒண்ணு ரெண்டா செய்வேன், அதையும் இப்ப உருப்படியே செய்யறது இல்ல, ஊர் சவாரிட்டு அலையிற. போய் எல்லா சாப்பாடு குழம்பெல்லாம் சூடா இருக்கான்னு பாரு, சூடா இல்லைன்னா சூடு பண்ணி வை. என் மக வேற பசி தாங்க மாட்டா, வந்தோடனே அவளுக்கு சாப்பாட்டை போடணும். சரி சொத்த. ஏய் என்னடி சொன்ன? சரிதேன்னு சொன்னதே. போய் வேலையை பாரு. வர வர இந்த சின்ன பொண்ணுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அவ என்னையதான் மதிக்காம எது தேத்தி ஏதாவது பேசுறாளா, இல்லன்னா நமக்கு தான் நம்ம காதுல எல்லாம் தப்பு தப்பா உணர்ந்து தொலைதான் ஒண்ணும் தெரியலையே. ஏமா ஏடி வந்துட்டியா டி? ஏ மக்கா நீ வருவேன் நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் பிள்ளை எப்படி இழைச்சு போய் வந்திருக்கா. உங்க அப்பா ஒழுங்கா உனக்கு சோறே போடுறது இல்லையா? ஏமா நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தாமா எதுவும் சாப்பிடாம இழைச்சு போன மாதிரி இருக்க. அண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா இல்லையா? அத பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு, வா வா வந்து உட்காரு டி சோஃபால. வாரேமா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நாத்து நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன் மருமகளே, நீ எப்படி இருக்க? நீதாமா மருமகளே வந்தோடனே நான் எப்படி இருக்கேன்னு கேட்டது. இதோ எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, எங்கேயாவது என்னை பத்தி விசாரிச்சாலா? அவ மவளை பார்த்தோன்னே மவக்கிட்ட பேசுறதுல பிஸி ஆயிட்டா. என்ன நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு? நல்லா தானே நிக்கிறீங்க. உட்காருங்க மாமா. அதோ உட்கார்றமா. ஆத்தாடி சிரிப்பை பாரு, ரெண்டுத்துக்கும் பல் பொடி விளம்பரத்துல வர மாதிரி ஈன்னு பல்லெல்லாம் கட்டிட்டு இருக்குங்க. ஏ மக்கா என்னட்டி இப்படி ஆச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பாடெல்லாம் சாப்பிடுறியா இல்லையா டி? ஏடி எல்லாம் நான் நல்லா தான் சமைச்சு போடுவோம், அவளுக்கு நல்லா தானே இருக்கா, எங்க இழைச்சு போயிருக்கா? சரி விடுங்கம்மா, இங்க தானே இருக்க போறேன், இனிமே என்ன நல்லா சாப்பாடு போட்டு தேத்தி விடுங்க, அவ்வளவுதான். இவ போன வாட்டி பார்த்த போதை விட இந்த வாட்டி ஒரு செட்டு பெருத்துல வந்திருக்கா, இழைச்சு போயிட்டாலாம்ல. அப்புறம் அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க? வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்பதான் கேக்குறா அண்ணி எப்படி இருக்கீங்கன்னு. நீ தான் வந்துட்டியே, இனி நான் எப்படி நல்லா இருப்பேன்? என்ன அண்ணி என்ன யோசனை? எப்படியோ நல்லதா இருப்பீங்க, எங்க அம்மா உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, 3 வேளை சோற போட்டு. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாமா நாத்து, ரொம்ப நல்லா இருக்கேன். ஏடி இன்னும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? போய் காபி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாடி. என் பிள்ளை வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, பசியில வந்திருப்பா, காபி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு சாப்பிடுவா. ஆமாமா எனக்கு ஒரு கப் காபி மட்டும் தாமா. சரி மாமா போட்டுட்டு வரேன். அண்ணி எனக்கு இந்த காஃபி டீலாம் குடிக்கிற பழக்கம் இல்ல, சோ எனக்கு பூஸ்ட் போட்டுட்டு வாங்களேன். என்ன பூஸ்டா? பூஸ்ட் இல்லையே நாத்து. ஏடி பூஸ்ட் எல்லாம் வீட்ல இருக்கு, நீ அங்க போய் பாரு, கிச்சன்ல தான் வாங்கி வச்சிருக்கே பாரு. அப்படியா அத்தை, எப்ப வாங்குனீங்க? என் மாவ கால் பண்ணி வரேன்னு சொன்னப்பே வாங்கி வச்சிட்டேன் டி, போய் பூஸ்ட் காப்பியும் போட்டு கொண்டா. சரி சரி. ஏமா அண்ணன் எங்கம்மா? அவனா டி ஆபீஸ் போயிருக்கான், நீ வரேன்னு சொன்ன. சரிம்மா நான் வரேன், ஒரு ஹாஃப் டேல முடிஞ்சா வரேன், இல்லன்னா சாயந்தரமா வரேன்னு சொன்னான். ஓ அப்படியா, சரிம்மா சரி. அடடே பால் பொங்கிருச்சு, நிப்பாட்டுவோம். நம்ம அத்தை கேள்வி நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் அது குத்தோ இது நொட்டோன்னு. அதுவும் மக வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே ஓடி போய் பூஸ்ட்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேக்கெட்ல வாங்கினாலும் பரவாயில்லையே, டப்பால எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு என்ன, போட்டு கொடுப்போம். நம்மளும் பூஸ்ட் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, நம்மளும் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுப்போம். என்ன டேஸ்ட். அண்ணி எனக்கு டயர்டா
இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். நீங்க என்னோட பூஸ்ட் அங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆ சரி நாத்து. என்ன அம்மா, உன் மருமக வீட்டு வேலையெல்லாம் செய்யறாளா இல்லையா? எங்க டீ ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறா. ஊர் சவாரத்துக்கே அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கே. என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஊர் சவாரானா காலை முடிச்சு வீட்டுல உட்கார வைக்க வேண்டியதானே? நடக்கிற கதையை பேசு. அவ காலை எங்க இருந்து நான் முறிக்கிறது? ஒரு மிதி விட்டானா நானே 4 நாளைக்கு எந்திரிக்க முடியல. ஆமாமா, அன்னைக்குதான் சொன்னியே தூக்கத்துல எட்டி மிதிச்சுட்டானு. ஆமா டீ, தூக்கத்துல எட்டி மிதிச்சாலோ வேணும்னு எட்டி மிதிச்சாலோ எட்டி மிதிச்சுட்டாட்டி குறுக்கு முறிஞ்சிருச்சு. ஆமாமா, என் அன்னிக்காரிக்கு வர வர திமிரு அதிகமாயிட்டே போகுது. நான் தான் வந்துட்டல, இனி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஆமா டி, இனியாவது அவளை அடக்கணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து. டோன்ட் வரிமா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்னது டோன்ட் வரியா? அப்படி இல்ல, எந்த வரியும் நம்ம கட்டுறது இல்லையே. ஏமா டோன்ட் வரினா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ அப்படியே மக்கா, சரி சரி. என்ன நாத்து, என்ன கதை ஓடுது? என்ன கட்டை குரங்கு கட்டையில ஏறி உட்காந்துருக்கீங்க? அண்ணி, நீங்க எப்படி எங்க அம்மாவை பார்த்து கட்ட குரங்குன்னு சொல்லலாம்? ஐயோ அத்தே, மன்னிச்சிருங்க அத்தே, தெரியாம கட்டை குரங்குன்னு சொல்லிட்டேன். அடுத்த வாட்டில இருந்து நெட்ட குரங்குன்னு சொல்றேன். ஏடி, அவட்ட ஏதோ பேசாத டி. அந்த பூஸ்ட் வாங்கிட்டு அனுப்பி விடு. அம்மா, வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாயிடுச்சுமா. அண்ணன் வரட்டும், வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஏடி, எதா இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கலாம் டி. இப்ப எதுவும் பேசாத, பேசினா நம்மள தான் அசிங்கப்படுத்துவா. சரிம்மா. என்ன நாத்து, பூஸ்ட புடி. தாங்க தாங்க.